ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கடுவெளி சித்தரோட பாடலை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் வரிகள். அது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, நம் பிறப்பிற்கான அர்த்தம் என்ன, நம்ம இந்த பிறவியில் நாம் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். வாங்க பார்க்கலாம். அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். ஒன்றுமில்லா ஒன்றிற்காக ஏன் மயங்கி நிற்கிறாய்? ஒன்று என்று அறிந்த பின்னும் ஏன் ஓடி அலைகிறாய்? ஒன்றிலே ஒன்றி ஒன்றி உண்மை காண வல்திரேல். ஒன்றுமில்லா ஒன்றினோடு உட்கலந்து நிற்பிறே. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எதையும் நம்ம முக்கியம்னு நினைக்கிறோம். பணம், பொருள், புகழ் இவை தான் முக்கியம்னு நினைக்கிறோம். இது எல்லாமே நிலையற்றது. நம் கூட இறுதி வரைக்கும் வரப்போகிறதில்ல. இன்று இருக்கும் நாளைக்கு இருக்காது. அப்படி நிலையற்ற ஒன்றின் பின்னாடி நாம் எப்பொழுதுமே ஓடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அது பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நிலையானது எது அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் தான் நிலையானவர். அவரை நினைக்கும் போது மட்டும்தான், அவர் கூட இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு உண்மை புலப்படும். அப்போ தான் நமக்கு இறை அன்பு, இறை உணர்வு ஏற்படும் போது மட்டும்தான் நம் இறையோடு கலந்திருக்க முடியும். நம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியானது ஏற்படும். தேவை தேவை என்று தேடியோடும் மூடர்கள் தேவை தோன்று தெவ்விடம் தெளிந்துரைக்க வேண்டுமே. தேவையும் தொழாமையும் தெளிந்து நோக்க வல்லிரேல். தெளியலாம் நம சிவாயம் அப்பு தேயுவாயுவில். அதாவது ரொம்ப எளிமையான வரிகள்ங்க. அதாவது எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவைங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கை இறுதி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போதுமே ஒரு போதுங்கிற மனநிலையில் நம்ம இருக்கிறதில்ல. இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு தேவைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே அது பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கும். அப்போது அந்த ஒரு குறையை சொல்கிறாரு. இரண்டாவது குறை அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழாமை அப்படிங்கிறது. இறைவனை பற்றின நினைப்பு இல்லை, நன்றி சொல்லணுங்கிற நினைப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு காலம் வருப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வர இருக்கிறோம். அப்போது இந்த தேவைகளுக்காக ஓடுற நிலைமையும் தொழாமையும், இறைவனுக்கிட்ட ஒரு நன்றிக்காக கூட போகலை அப்படிங்கிற ஒரு நிலைமையும் உள்ள தவறை நாம் நம்மக்கிட்ட உணரணும். நம்மக்கிட்ட இந்த ரெண்டு தவறும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்தவங்ககிட்ட இல்லை, நாம் நம்மக்கிட்ட உணரணும். அப்படி நம்ம உணரும் போது அப்போ இறைவனை பிடிச்சிடலாம். அதுவும் எப்படிப்பட்ட இறைவனா? அப்பு தேயு வாயுவில் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படிங்கிறது நீர், தே அப்படிங்கிறது நெருப்பு, வாயு அப்படிங்கிறது காற்று குறிக்கும். அப்போ இந்த மூன்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட இறைவனை நம்முடைய புரிதலை பொறுத்த வரைக்கும் இறைவனை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு பொருளுக்குள்ளேயோ பொருத்தி நினைக்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு இல்லாமல் எல்லா இடத்துலையுமாக இறைவன் பரிபூர்ணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்றத நம்ம புரிஞ்சுக்கிறத நம்ம இல்லை, அதை உணர மறுக்கிறோம். அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளையும் தேவைன்னு போகாமல் இறைவனுக்கிட்ட தொழாமல் இருக்கிற அந்த குறைகளை நம்மளே உற்று நோக்கும்போது இறைவனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த குறைகளை நம்ம தவிர்த்துறோம் இல்லையா, பார்த்துட்டோம் அப்படின்னாலே இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ அப்பேற்பட்ட இறைவனை நம்ம உணரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு விளக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் தான் என்னங்க? நம்ம வாழ்க்கையில் பிறப்போட அர்த்தம் என்ன? முக்தி அடைதல் தானே. ஏன்னா முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போது இந்த இறைவனோட இருத்தல், இது இறைவனோட அந்த உணர்வு வருதல், இது எல்லாமே உயிரோடு இருக்கும்போதே நாம் அதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம்ங்க. அதை தான் அவர்கள் முக்தி அடைதல்னு சொல்லுவாங்க. இந்த முக்தி அடைதல் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு இடமா கடுவெளி சித்தர் எதை குறிப்பிட்டாரு அப்படின்னா,
சிதம்பர நடராஜர் திருக்கோவிலை தான் குறிப்பிடுறாரு. அப்போ அங்கே சென்றால் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவர் இந்த பாடல் வரிகளில் குறிப்பிடுறாரு. இதை விட தெளிவாக யாரும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையோட ஒரு சாராம்சத்தை தெளிவாக குறிப்பிட முடியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பாடல் வரிகள் தான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.